மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் இருந்து அண்ணா சதுக்கம் நோக்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைதி ஊர்வலம் தொடங்கியது. முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் இருந்து அண்ணா சதுக்கம் நோக்கி முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைதி ஊர்வலம் தொடங்கியது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். முழு விவரம். வணக்கம். திமுக நிறுவனரும் தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட முக்கிய காரணமாக இருந்து வரும் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய 57வது நினைவு நாளை முன்னிட்டு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய திமுக சார்பில் இருக்கக்கூடிய அனைவரும், குறிப்பாக அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோரும் தற்போது அமைதி பேரணியாக ஓமந்தூர் மருத்துவமனை அருகே இருக்கக்கூடிய அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த பின் அங்கிருந்து ஊர்வலமாக அண்ணா நினைவிடம் நோக்கி மெரினாவில் இருக்கக்கூடிய அண்ணா நினைவிடம் நோக்கி தற்போது முதலமைச்சர் தலைமையில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அறிஞர் அண்ணாவினுடைய இந்த 57வது நினைவு நாளை முன்னிட்டு தமிழகம் முழுக்க திமுக சார்பில் இத்தகைய அமைதி பேரணி அந்தந்த மாவட்டங்களில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில்தான் முதலமைச்சர் தலைமையில் தற்போது ஓமந்தூரிலிருந்து தூங்கியிருக்கக்கூடிய இந்த அமைதி பேரணி பயணம் அண்ணா நினைவிடத்திற்கு சென்று அங்கு மலர் தூவி மரியாதை செய்ய இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய ஒரு மாடர்ன் பொலிட்டிஷியன் என்று சொல்லக்கூடிய நவீனப்படுத்தப்பட்ட அரசியலை முதலாக இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா. அது மட்டும் அல்லாமல் காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சி என்பது இந்தியாவில் சாத்தியப்படுத்தப்பட்ட ஒரே தலைவராக அண்ணா திகழ்ந்தார். 1967ஆம் ஆண்டு அந்த சாத்தியத்தை தமிழகம் இந்தியா முழுமைக்குமாக அதை காட்டினார். தொடர்ச்சியாக தனது ஆட்சி காலத்தில் தான் தமிழ், ஆங்கிலம் என இருமொழி கொள்கையை அவர் கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு என்று பெயர் சுட்டு அவர்தான் சூட்டினார். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக இயற்றியதும் பேரறிஞர் அண்ணா. தன் வாழ்நாளில் இந்த மூன்றையும் செய்துவிட்டு அவர் ஒரு உரை உரையாற்றும் பொழுது, இந்த சட்டங்கள் இருக்கும் வரை அண்ணாதான் இந்த தமிழ்நாட்டை ஆளுகான் என்று பொருள் என்று அவர் கூறியிருந்தார். அதன் அடிப்படையிலே இன்று முதலமைச்சர் போலும் தனது எக்ஸ் பக்கத்தில் அண்ணாதான் தற்போதும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்றும் குறிப்பிட்டார். பேரறிஞர் அண்ணாவினுடைய சொல்லாற்றலும் செயலாற்றலும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருந்து வந்த அடிப்படையில் தான் ஒரு அரசியல் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும், ஒரு கட்சி, ஒரு அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், அதில் எவ்வாறு அனைவரையும் பிரதிநிதித்துவம் படுத்துவது என்பதை இந்திய அரசியலுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் முன்மாதிரியாகவும் அவர் ஒரு இயக்கத்தை கட்டி காத்து வந்தார். தனது தம்பிகளுக்கு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று வைத்த அண்ணா ஒரு மாடர்ன் அரசியலை, அதாவது ஒரு மாடர்ன் பொலிட்டிக்கல் அரசியலை அனைத்து சமூகங்களும் பங்கேற்கும் வகையில் அவர் ஒவ்வொரு கட்டமைப்பையும் கொண்டு வந்தார். நாம் தற்போது அனைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையுமே மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இந்த கட்டமைப்பை உருவாவதற்கு முக்கியமான காரணம் அண்ணா ஆரம்பித்த அந்த இலக்கணத்தின் அடிப்படையில் தான் இன்று புதிதாக கட்சி ஆரம்பிப்பது கூட அதே ஃபார்முலாவை பயன்படுத்தி வருகிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு இயக்கத்தை கட்டி காட்டி இந்தியாவிலே காங்கிரஸ் இல்லாத ஒரு ஆட்சியை முதல் முறையாக நிலைநாட்டினார். இதை அடிப்படையாக வைத்துதான் மற்ற மாநிலங்களும் காங்கிரஸ் இல்லாத ஒரு அரசை உருவாக்க முடியும் என்று நிரூபித்தும் காட்டினார்கள். அதன் அடிப்படையிலே தமிழகத்தின் ஒரு முக்கிய அதிகார மையத்தினுடைய விளிம்பு நிலை மக்களும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர் தன்னுடைய கட்சியிலும் ஒவ்வொரு பிரதிநிதித்துவத்தையும் கொண்டு வந்தார். 1967
1.5 ஆண்டுகள் மட்டுமே அவருடைய பதவி இருந்தார். உடல்நிலை குறைவின் காரணமாக இதே பிப்ரவரி 3ஆம் தேதி மறைந்தார் பேரறிஞர் அண்ணா 57 வருடங்களுக்கு முன்னதாக. எனவே அவருடைய இந்த நினைவை போற்றும் வகையிலும் அவருடைய அந்த செயலாக்கத்தை மீண்டும் நினைவுபடுத்தும் வகையிலும் திமுக சார்பில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த திராவிட கட்சிகள் திமுக, அதிமுக மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திராவிட கட்சிகளும் மற்றும் பெரியாருடைய இயக்கங்களும் தொடர்ச்சியாக அண்ணா நினைவிடம் சென்று அங்கு மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். மேலும் அண்ணா அவர்களுடைய இருமொழி கொள்கை இருக்கும் வரை அண்ணாதான் ஆழ்வார் என்று அவர் கூறியதன் அடிப்படையிலே தற்போதும் தமிழகத்தில் இருமொழி கொள்கைதான் நிலையெடுத்து இருக்கிறது. எனவே இன்றும் அண்ணாதான் ஆண்டு கொண்டிருக்கிறார் என கூட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக இன்றைய தினத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நேரடியாக வந்து அண்ணாவுடைய இந்த நினைவேந்தலில் கலந்து கொண்டு அவருக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.